ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து பிரண்டை சட்னி அரைச்சிருக்கேன். பிரண்டை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது ராஜ மூலிகைன்னு சொல்லுவாங்க. பசியின்மை, கைகால் வலி அந்த மாதிரியானதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நாம் இதை எடுத்துக்கணும். ஸோ நான் இன்றைக்கி அதுதான் செஞ்சு என் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியிருக்கிறேன். பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சுக்கிட்டேன். அது கூட இன்றைக்கி தேன் நெல்லி எடுத்துகிட்டு போனேன் நான் சாப்பிட்றதுக்கு. அது வந்து நம்ம ரிச் இன் விட்டமின் சி, அதே மாதிரி நம்ம ஹேர் கேருக்கு இது ரொம்ப நல்லது. அதனால் நான் இதை எடுத்துன்னு போனேன். நீங்கள் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். பிரண்டை சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன், தேவையான அளவு வத்தல் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ஆயிலில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி, இது நல்லா மஸ்டர்ட் கடலில் கலர் டர்ன் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா எல்லாமே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட தேவையான அளவு தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பிரண்டை சட்னி சூப்பராக தயாராகிரும். கம்பல்சரி கிடைச்சிதுன்னா உங்கள் ஊரில் மார்க்கெட்லேயோ இல்லை எங்கேயாவது, இல்லைன்னா நீங்கள் இது ஒரு சின்ன இது வச்சா கூட செடி நல்லா நிறைய வந்துடும். இது ஆக்சுவலாக என் செடியிலேருந்து எடுத்தது தான், நிறைய வந்துருச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா ஆஃபன் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். நான் ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டேன். இன்றைக்கி இங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.